வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அக்கௌண்டன்சியில் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இது பார்ட் 4. கொஸ்டின் நம்பர் 1. The normal accounting view is to ignore any appreciation in the value of asset, as otherwise it would lead to the contravening of accounting concept of A. Cost, B. Entity, C. Realization, D. None of the above. என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த நார்மல் அக்கௌண்டிங் ப்ராக்டிஸில் நாம் பண்ணுறது அப்ரிசியேஷன் ஆஃப் அசட்டை நாம் கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. இது ஏன்னா அப்படி எடுத்துக்கிட்டோம்னாக்க என்ன கான்செப்டு அது இதாகும், கான்ட்ரவெனிங் ஆகும். அப்படிங்கிறது என்ன கான்செப்டை மீறி போகும் அப்படின்னா காஸ்ட்டு கான்செப்டை தான் அது மீறி போகும். என்டிட்டி கான்செப்டெல்லாம் கிடையாது, ரியலைசேஷன் கிடையாது. ஸோ காஸ்ட் கான்செப்ட், ஏ காஸ்ட் கான்செப்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், இஃப் த டோட்டல் சார்ஜ் ஆஃப் டிப்ரிசியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆர் கன்சிடர்ட், the method which provides a uniform charge is straight line method, B. diminishing balance method, C. annuity method, D. depletion method. If the total charge of depreciation and maintenance are considered, அந்த மெத்தடுக்கு பேர் D. diminishing balance method. அதில் தான் அந்த ரெண்டுத்தையுமே கன்சிடர் பண்ணி போடுறது. B. diminishing balance method is the correct answer. Third one, depreciation is the process of A. allocation of cost, B. valuation of asset, C. reducing profit, D. overstatement of loss. depreciation அப்படின்னாலே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒவ்வொரு வருஷமும் மாற்றி போடுறதுக்கு பேர் தான் அலோகேஷன் ஆஃப் காஸ்ட். ஸோ ஏ அலோகேஷன் ஆஃப் காஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன், the appropriate method of depreciation is to be adopted in the case of livestock is, livestock-க்கு என்ன மெத்தடு யூஸ் பண்ணுறோம் டிப்ரிசியேஷனுக்கு? ஏ ரிட்டையர்மெண்ட் மெத்தட், பி அப்ரைசல் மெத்தட், சி டிப்ளேஷன் மெத்தட், டி ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். லைவ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பி அப்ரைசல் மெத்தடு தான் யூஸ் பண்ணுவோம். ஃபிஃப்த் ஒன், ப்ராஃபிட் ப்ரையர் டு இன்கார்பரேஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் A. capital reserve, B. revenue reserve, C. secret reserve, D. general reserve. Profit prior to incorporation, ப்ராஃபிட் முன்னாடியே வந்தது, கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே ப்ராஃபிட் வந்திருக்கு. அந்த ப்ராஃபிட்டை எங்கே கொண்டு போய் போடுவோம்னா கேபிட்டல் ரிசர்வ் இஸ் ஏ கேபிட்டல் ரிசர்வ். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Sixth one, which one of the following reserve can be utilized for declaring dividends? A. secret reserve, B. revenue reserve, C. capital reserve, D. general reserve. டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஜென்ரல் ரிசர்வ் தான் யூஸ் பண்ணணும். டி ஜென்ரல் ரிசர்வ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7. The total amount of depreciation to be written off over the life of an asset is equal to the cost of the asset less its A. original value,
B. New machinery value. C. Scrap value. D. None of the above. Total amount of depreciation, அதாவது ஒரிஜினல் காஸ்ட் minus scrap value is equal to total amount of depreciation. So scrap value is the correct answer. C is the correct answer. 8. When the reserve is invested in outside securities, it is known as A. Reserve fund, B. Capital reserve, C. Secret reserve, D. Revenue reserve. அவுட்சைடு செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணினா அதுக்கு பேர், அந்த ரிசர்வுக்கு பேர் ரிசர்வ் ஃபண்ட். ஏ ரிசர்வ் ஃபண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9. A secret reserve is A. Not disclosed in profit and loss account, B. Disclosed in profit and loss account, C. Not disclosed in balance sheet, D. Disclosed in balance sheet. A secret reserve not disclosed in balance sheet. C is the correct answer. 10. The economic factors causing depreciation are wear and tear, B. obsolescence and inadequacy, C. time factor, D. reduction in output. wear and tear மெஷினாலேயே நடக்கிறது. டைம் பேசேஜ் ஆஃப் டைம் ஃபேக்டர், அதனால டிப்ரிசியேஷன். ரிடக்ஷன் இன் அவுட்புட்டுங்கிறது அது மெஷினரி கொடுக்கறது, அதனால. ஆனால் அந்த ஆப்சோலசன்ஸ் டெக்னாலஜி அப்கிரேட் ஆனதுனால அந்த மெஷினரியை யூஸ் பண்ண முடியல, டிப்ரிசியேஷன் அதிகம். அதே மாதிரி இன்அடிக்குவசிஸ், டிமாண்டே இல்லை அந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னா அந்த மெஷினரியை நாம் யூஸ் பண்ணி ஒன்றும் யூஸ் இல்லை, அதனால டிப்ரிசியேஷன் அதிகமாகும். ஸோ இந்த காரணங்களாலையும் டிப்ரிசியேஷன் வரும், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இது. ஸோ பி obsolescence and inadequacy is the correct answer. 11th one, depreciable asset are assets which are A. are expected to be used during more than one accounting period, B. have a limited useful life, C. are held by an enterprise for use in the production or supply of goods and services, for rental to others or for administrative purposes, and not for the purpose of sale in the ordinary course of business, D. all the above. depreciable asset அப்படின்னா இந்த A, B, C எல்லாமே கரெக்டு. ஸோ ஆல் த above. expected to be used during more than one accounting period, have a limited useful life, or held by an enterprise for use in the production or supply of goods and services, எல்லாமே இது கரெக்டு. ஸோ டி ஆல் த above is the correct answer. 12. Fixed asset can be classified as A. fixed and current asset, B. real and current asset, C. tangible and intangible asset, D. none of the above. ஃபிக்ஸட் அசட் அப்படின்னா ரெண்டு விதமாக சொல்லுவோம், ஒன்று டேஞ்சிபிள், இன்னொன்று இன்டான்ஜிபிள். ஸோ சி tangible and intangible asset is the correct answer. 13. Goodwill is an asset under the category of A. current asset, B. fixed asset, C. tangible asset, D. intangible asset. So D. intangible asset, கண்ணுக்கு தெரியாத asset, intangible asset is the correct answer. 14. Patent is an asset under the category of A. current asset, B. fixed asset, C. tangible asset, D. intangible asset. So D. intangible asset is a correct answer.
15. Obsolescence is arising from A. Technological changes, B. Improvement in production method, C. Legal restrictions, D. All the above. Obsolescenceங்கிறது டெக்னாலஜிக்கு சேஞ்சஸ்னாலையும் வரலாம், இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ரொடக்ஷன் மெத்தட்னாலையும் வரலாம், லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன் சில வகையான இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனாலையும் வரலாம். ஸோ டி ஆல் த எபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 16. Normally depreciation shall not be provided for A. land, B. building, C. machinery, D. motor vehicle. லேண்டுக்கு தான் depreciation போட மாட்டோம். A. land is the correct answer. 17. Objectives for providing depreciation: A. to calculate proper profit, B. to show the asset at its reasonable value, C. conservation of cash resources, D. all the above. ஸோ இது எல்லாமே மூணுமே இதோட அப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் டிப்ரிசியேஷன் தான். அதனால டி ஆல் த above இஸ் த கரெக்ட் ஆன்சர். 18. Causes of depreciation: A. wear and tear, B. depletion, C. efflection of time. Efflection of time na passage of time. D. all the above. So causes of depreciation இது எல்லாமே wear and tear, depletion, efflection of time and இது efflection of time na passage of time. அதனால இது மூணுமே உண்டு. D all the above is the correct answer. 19. Factors influencing the total amount of depreciation: A. historical cost, B. expected useful life, C. estimated scrap value, D. all the above. இந்த மூணு ஃபேக்டர் தெரிஞ்சாதான் டிப்ரிசியேஷனே போட முடியும், எவ்வளோ கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், எக்ஸ்பெக்டட் யூஸ்ஃபுல் லைஃப், ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் த அசெட். ஸோ இது எல்லாம், அதனால டி ஆல் த above இஸ் த கரெக்ட் ஆன்சர். 20. Normally, following method for providing depreciation is used in mines and minerals industry. Mines and minerals industries: A. straight line method, B. written down value method, C. depletion method, D. machine hour method. So depletion method is the correct answer. C is the correct answer. 21. Provision is made: A. when there is profit, B. when there is profit or loss, C. in an extraordinary situations, D. none of the above. ப்ரொவிஷன் நார்மலாக ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ ப்ரொவிஷன் போடணும். ஸோ பி when there is profit or loss is the correct answer. 22. Reserve is made: provision வேறு, ரிசர்வ் வேறு. ரிசர்வ் is made: A. when there is profit, B. when there is profit or loss, C. in an extraordinary situations, D. none of the above. So reserve is made: A. when there is a profit is the correct answer. 23. Financial position of a business is ascertained on the basis of journal: A. B. trial balance, C. balance sheet, D. ledger account. Financial position பார்க்கணும்னா balance sheet பார்க்கணும். So C. balance sheet is the correct answer. 24. The concept which assumes that a business will last indefinitely is: A. business entity, B. going concern, C. periodicity, D. conservation. பிஸ்னஸ் கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்கிறது கோயிங் கன்சர்ன். பி கோயிங் கன்சர்ன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 25. GAAP ஆர் கார்: A. generally accepted accounting policies, B. generally accepted accounting principles, C. generally accepted accounting provisions, D. German accounting accepted policies. So C
generally accepted accounting principles is the provisions is the correct answer. C, generally accepted accounting provisions is the correct answer. Thank you very much. All the best. இந்த MCQ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த பார்ட்டு அதுக்கும் அடுத்த பார்ட்டெல்லாம் கண்டினியூவஸாக இது வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் இது தேவைப்படும் நினச்சிங்கனாக்க இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.